ஏன் வேதவியாசர் சொல்லியிருக்கார்? வேதவியாசர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நமக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மட்ட பேசிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். நம்ம பொருளுரை படிக்கும் போதெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் என்கிட்ட பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். யார் உண்மையிலேயே பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த உணர்தல் வரும். ஸ்ரீல பிரபுபாதர் என்கிட்டயே பேசுற மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாருமே ஒரே நிலையில தான் இருக்கும். எல்லாருமே ஜீவேர சுரூப் ஹோய் கிருஷ்ணர் நித்திய தாஸ்ங்கிறனால நமக்கெல்லாம் கிருஷ்ணர் மேலதான் பிரீத்தி. இந்த கிருஷ்ணர் மேல இப்ப பிரீத்தி இல்லாம நமக்கு மாயா மேல ஒரு பிரீத்தி வந்துருச்சு. பௌதிக வஸ்துகள் மேல ஒரு பிரீத்தி வந்துருச்சு. அந்த பௌதிக வஸ்து மேல இருக்கிற பிரீத்தி காரணமா நமக்கு துக்கம் மட்டும்தான் வருது. அந்த துக்கத்த ஆப்பரேட் பண்ணி நமக்கு பிரபுபாதர் உதவி செய்யறனால நமக்கு ஆப்பரேஷன் அவர் பண்றது போலயே தான் இருக்கும். அதனால இயற்கையிலேயே பிரபுபாதர் வந்து அ நம்ம புக் படிக்கும் போதே நமக்கு ஆப்பரேஷன் பண்ற மாரியே தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு நோயில தானே இருக்கோம். நேச்சுரலி நமக்கு பிரபுபாத் புத்தகங்கள் படிக்கும்போது பிரபுபாத் நம்மட்ட பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்தலோட நம்ம படிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இந்த பொருளுரை படிக்கும்போது நமக்கு அதுலயும் ஒரு விருப்பம் வரும். இன்ஃபாக்ட் நம்ம பிரபுபாத் புத்தகங்கள் படிக்கிறது அது ஒரு சிறந்த ஒரு வகுப்பு அட்டெண்ட் பண்றது போல. இப்ப நம்மலாம் வாரத்துக்கு 2 வகுப்பு இந்த பாகதம் பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த 2 மணி நேரம் தான் வாழ்க்கையில வாரத்துல கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தினசரி வகுப்பு நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். யாரோட வகுப்பு அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதருடைய வகுப்பு அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க பிரபுபாத் புத்தகங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, பிரபுபாதருடைய வகுப்பு அட்டெண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால பிரபுபாதர் புத்தகங்கள படிங்க. இப்ப நம்மளுடைய இந்த வகுப்புலயும் ஏறக்குறைய பிரபுபாதருடைய வகுப்பு போல தான் இருக்க போகுது. ஏன்னா, நம்ம அவருடைய புத்தகத்திலிருந்து அப்படியே படிக்க போறோம். ஓகே, நம்ம வகுப்புக்கு போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 5வது அத்தியாயம் ஸ்லோகம் 17. அத்தியாயத்தின் தலைப்பு நாரத முனி ஸ்ரீமத் பாகவதத்திற்கான உபதேசங்களை பற்றி வேதவியாசரிடம் உரையாடுதல். ஸ்லோகம் 17. त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेर् भजन् अपक्वो अतपते ततो यदि यत्र क्वावा भद्रम् अबोध अमुष्य किम् को वार्ताप्तो अभजतां स्वधर्मतः त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेर् भजन् अपक्वो अतपते ततो यदि यत्र क्वावा भद्रम् अबोध अमुष्य किम् को वार्ताप्तो भजतां स्वधर्मतः त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेत् भजन् अपक्वो अतपते ततो यदि यत्र क्वावा भद्रम् अबोध अमुष्य किम् को वार्ताप्तो अभजतां स्वधर्मतः. பக்தர்கள் யாராவது வாசிக்கலாம்? வாசிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பதம் 17. त्यक्त्वा स्वधर्मं शरणाम्बुजां हरेर् भजन् अभवक्तो बधेद्ददो यति यत्र स्वपात्रम् अभूत् अमुष्य किं को वार्ता आब्दो भजतां स्वधर्मदः. हरे कृष्णा प्रभुजी. ஹரே கிருஷ்ண பிரபு. நான் வாசிக்கிறேன் பிரபு. பதம் 17. त्यक्त्वा स्वधर्मं शरणां भुजं हरेर् भजन् अपक्वोद पदे ततो यति यत्र क्व वापत्रम् अभूत् अमुष्य किं को वार्त आप्तो भजतां स्वधर्मतः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. நான் வேற யாராவது? படிக்கட்டுமா? எஸ், படிங்க. त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरे भजन् अभक्वोध पदे ततो यदि यत्र क्व वा अभद्रम् अभूत् अमुष्य किं को वार्त आप्तो भजतां स्वधर्मदः.
ஹரே கிருஷ்ணா. யாராவது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தியக்த்வா கைவிட்ட ஸ்வதர்மம் ஒருவரது சொந்த உத்தியோக ஈடுபாடு, சரண அம்புஜம் தாமரை பாதங்கள், ஹரியின் அதாவது பகவானின் பஜன் பக்தி தொண்டு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது, பக்குவமடையாத அத என்பதனால் பதே இழிவடைகிறான், ததக அந்த இடத்திலிருந்து, யதி என்றால், எத்திர அதன் பிறகு, எவ்வகையான, வா அல்லது கேலியாக உபயோகிக்கப்பட்டு உள்ளது, அபத்திரம் பிரதிகூலமான, அபோத் நிகழும், அமுஷ்ய அவரின், ஹிம் ஒன்றும் இல்லை, கவ அர்த்தக என்ன ஆர்வம், ஆப்தக அடைந்த, அபஜதாம் பக்தர் அல்லாதவர்களின், ஸ்வ தர்மதக உத்தியோக கடமையில் ஈடுபட்டுள்ள. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மொழிபெயர்ப்பு வாசிக்கவா? மொழிபெயர்ப்பு வாசிங்க. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது பௌதிக உத்தியோகங்களை கைவிட்ட ஒருவர் பக்குவமடையாத நிலையில் இருக்கும் போது சில சமயங்களில் இழிவடையக்கூடும். இருப்பினும் அவரது தோல்வியால் அவருக்கு ஆபத்து இல்லை. மாறாக பக்தனல்லாத ஒருவன் உத்தியோக கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் எந்த லாபத்தையும் அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. மனித இனத்தின் கடமைகளை பொறுத்தவரையில் அவை எண்ணற்றவையாக உள்ளன. ஒவ்வொரு மனிதனும் தனது பெற்றோர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், சமூகம், தேசம், மனித இனம், பிற ஜீவராசிகள், தேவர்கள் முதலானவர்களிடம் மட்டும் அல்லாமல் சிறந்த தத்துவவாதிகள், கவிஞர்கள், விஞ்ஞானிகள் முதலானவர்களிடம் கூட கடமைப்பட்டவனாக இருக்கிறான். இத்தகைய கடமைகள் அனைத்தையும் துறந்து பகவானின் சேவைக்கு தன்னை ஒருவன் அர்ப்பணித்துக் கொள்ளலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அப்படி செய்து பகவானின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் ஒருவர் வெற்றி பெறுவாரானால் அது மிகச்சிறந்ததாகும். ஆனால் ஏதோ சில தற்காலிகமான மன எழுச்சியினால் பகவானின் தொண்டிற்காக தன்னை ஒருவன் அர்ப்பணித்துக் கொள்ள நேருமானால் நாளடைவில் கெட்ட சகவாசத்தினாலும் வேறு பல காரணங்களாலும் பக்தி மார்க்கத்திலிருந்து அவன் விழுந்து விடுகிறான். இதற்கு சாத்திரங்களில் பல உதாரணங்கள் உள்ளன. பரத மகாராஜன் ஒரு மானிடம் நெருங்கிய பற்று கொண்டதால் அவர் ஒரு மானாக பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இறக்கும் தருவாயில் இந்த மானை பற்றிதான் அவர் நினைத்தார். இதனால் அடுத்த பிறவியில் அவர் ஒரு மானாக பிறந்தார். இருப்பினும் அவரது முற்பிறப்பில் நிகழ்ந்த சம்பவங்களை அவர் மறந்துவிடவில்லை. அதை போலவே சிவபெருமானின் பாதங்களில் குற்றம் புரிந்ததால் சித்திரகேதுவும் விழ நேர்ந்தது. ஆனால் விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஏனெனில் பக்தி தொண்டின் நியமிக்கப்பட்ட கடமைகளில் இருந்து ஒருவன் விழுந்துவிட நேர்ந்தாலும் அவன் பகவானின் தாமரை பாதங்களை ஒருபோதும் மறக்க மாட்டான். பகவானின் பக்தி தொண்டில் ஒரு முறை ஈடுபட்டதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அத்தொண்டை ஒருவன் தொடர்வான். மிகச் சிறிய அளவு பக்தி தொண்டு கூட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஒருவனை காப்பாற்ற வல்லது என்று பகவத்கீதை கூறுகிறது. இத்தகைய உதாரணங்களை கொண்ட பல சம்பவங்கள் சரித்திரத்தில் உள்ளன. அவற்றில் அஜாமிலனின் உதாரணமும் ஒன்றாகும். ஆரம்ப காலத்தில் அஜாமிலன் ஒரு பக்தனாக இருந்தார். ஆனால் இளமை பருவத்தில் அவர் தவறி விழுந்தார். இருப்பினும் இறுதியில் அவர் பகவானால் காப்பாற்றப்பட்டார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானாந்திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம் வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं
श्री राधा कृष्ण पदान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण त्यक्त्वा स्वधर्मं चरणाम्बुजं हरेर्भजन्नपकवो अतपते ततो यदि यत्र क्वावाभद्रम् अबोधमुष्य किं வார்த்தாப்தோபததாம் சதர்மதः. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். சில பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை பல தடவை மேற்கோள் காட்டியிருக்கார். யக்த்வா ஸ்வதர்மம், நமக்குன்னு நிறைய இந்த உலகத்துல தர்மங்கள் இருக்கலாம். நமக்கு உண்மையான ஸ்வதர்மம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுதான். ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், நித்தியமா நம்ம கிருஷ்ணனுடைய தாசர்கள் அப்படின்னா கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரதத்தை சொல்றதை பார்க்கணும். நம்மளுடைய ஸ்வதர்மம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுதான். ஆனா இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு நிறைய சுதர்மம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்வதர்மம் அப்படின்னா கணவருக்கு தொண்டு செய்யறது அப்படின்னு இருக்கும். அம்மாவா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தன்னுடைய பையனுக்கு தொண்டு செய்யறது ஒரு சுதர்மமா இருக்கும். அப்பா அப்படின்னா அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை பார்த்துறதுக்கான ஒரு சுதர்மம் இருக்கு. பிராமணன் அப்படின்னா அவனுக்கான சுதர்மம், அவருக்கான சுதர்மம்னு ஒண்ணு இருக்கு. சத்திரியருக்கான சுதர்மம்னு இருக்கு. வைஷ்யருக்கான சுதர்மம், சூத்ருக்கான சுதர்மம், பிரம்மச்சாரிக்கான சுதர்மம் இருக்கு. கிரகஸ்த சுதர்மம், வனப்பிர சுதர்மம், சன்னியாச சுதர்மம் சொல்லி நிறைய தர்மங்கள் சாஸ்திரத்துல இருக்கு. நம்ம தேவர்களுக்கு பண்ண வேண்டிய தர்மம்னு நிறைய இருக்கு. பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய தர்மம்னு நிறைய இருக்கு. நமக்கு பால் கொடுக்கக்கூடிய பசுக்களுக்கும் நம்ம தர்மம் பண்ண வேண்டியதா இருக்கு. சுதர்மம் அவங்களுக்கும் நிறைய நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு பால் கொடுக்கல அப்படின்னா ஆன்மீக பிரபுபாதர் இருந்து பால் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிய மூளையில வளர்க்கறதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அற்புதமான உணவை எடுத்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும்னா அப்ப அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஜீவன மா தா அது ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி 7 வகையான அம்மால பசுவும் ஒரு அம்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பசுக்கு நம்ம தொண்டு செய்யணும்னு சொல்லி சுதர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுபோல பல விதமான தர்மங்கள் இருக்கு. நாட்டுக்கு செய்ய வேண்டிய தர்மம்னு இருக்கு. சமுதாயத்துக்கு நம்மளுடைய ஜாதிக்கு பண்ண வேண்டிய தர்மம்னு சொல்லி ஏகப்பட்ட தர்மத்தை நம்ம சாஸ்திரத்திலே பார்க்க முடியும். மக்களும் இந்த தர்மம் அந்த தர்மம்னு சொல்லி ஏகப்பட்ட தர்மத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்க வாழும்போது அவனுக்கு என்ன சுதர்மம் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையான சுதர்மத்தை செய்யாம இந்த உலகத்துல இந்த உடலுக்கு அடையாளப்படுத்தி என்ன தர்மம் வருதோ அது ரொம்ப செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே. தியக்துவானா கைவிடுறது. உன்னோட ஸ்வதர்மத்தை நீ கைவிட்டுட்ட. உன்னோட ஸ்வதர்மமான நான் இன்னாருக்கு இந்த வகையில நான் சம்பந்தத்தோட இருக்கேன், அதற்கான தர்மத்தை கைவிட்டுட்டேன். நான் கணவரா இருக்கேன், நான் மனைவியா இருக்கேன், நான் குழந்தையா இருக்கேன், நான் ஒரு தந்தையா இருக்கேன், நான் ஒரு தாயா இருக்கேன், நான் ஒரு உறவினரா இருக்கேன், நான் அவங்களுக்கான ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளனா இருக்கேன். இந்த மாதிரி இருந்து கொண்டு அதற்கான என்ன சுதர்மம் இருக்கோ அந்த சுதர்மத்தை கைவிட்டேன். எதற்கு அப்படின்னா சரணாம்புஜம் ஹரே, பகவான் ஹரியுடைய பாதத்தை தப்புன்னு பிடிக்கிறதுக்காக கைவிட்டேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த தர்மம் நமக்கு வேண்டாம், நமக்கு பகவான் ஹரி என்று பாதத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்தை பிடிக்கக்கூடிய தர்மத்தை போய் பிடிச்சாச்சு. பகவான் ஹரிக்கு நம்ம அவனுடைய பாதத்தை பிடிப்போம்னு ஒரு உயர்ந்த தர்மத்தை போய் செஞ்சாச்சு. அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா பஜன் அப்பகவோ அத்தபதே தத்தோ யதி, அது அப்படி செய்யறதுனால என்ன நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க நாரத முனி வியாசதேவர்கிட்ட சொல்றார். போன ஸ்லோகத்து வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹரியோடைய புகழை பத்தியா பாகவதத்துல இருக்கு. அதனால பாகவதம் உயர்ந்த புத்தகம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த விஷயங்கள ஒரு புத்தகத்துல எழுது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி ஏன் ஹரிய பிடிக்கணும், அப்படி ஏன் ஹரியுடைய திருப்பாதத்தை பிடிக்கணும்
அப்படியே நம்ம ஹரியோட புகழ கேட்கணும். அதுக்காக ஒரு இலக்கியம் எழுத சொல்றீங்களே, அப்படி யாரு இந்த ஹரி? நமக்கு தான் நெறைய விஷயங்கள் இருக்கே. நீங்க வந்து பாகவதம் மட்டும் போதும்னு சொல்றீங்களே. நெறைய தர்மங்கள்லாம் சொல்லக்கூடிய மத்த தர்ம சாஸ்திரங்கள், புத்தகங்கள், புராணங்கள்லாம் வேண்டான்னு சொல்றீங்களே. அப்ப மத்த தர்மங்கள பத்தி என்ன சொல்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வந்துரும் இல்லையா? அதுக்கு தான் நாரதர் இங்க சொல்றார். "त्यक्त्वा சதர்மம்." அவன் அந்த தர்மத்த கைவிட்டுட்டு, ஹரியோடைய திருப்பாதத்த புடிச்சுட்டான் அப்படின்னா, பஜன்ன பகவோ அத்தபதே தத்தோ யதி. அதுல என்ன நஷ்டமாயிடுச்சு? அதுல என்ன நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, பொதுவா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அதுலருந்து ஒரு பிடிப்பு நமக்கு போயிடுச்சு. எஸ்பெஷலி பகவான் ஹரிக்கு பக்தி பண்ணும்போது, அதுலயும் நமக்கு வந்து மாயா வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் குடுக்கும். மாயா வந்து நமக்கு 2 வகையான வகையில நமக்கு தொந்தரவு குடுக்கும். ஒண்ணு ஆவரண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆ எனக்கு சமஸ்கிருதத்துல அதோட பேரு தெரியல. 2 வகையான ஒரு ஒரு சக்தி ப்ரோபா சொல்ல. ஒண்ணு வந்து அ ஆ ஆவரணாத்மிகா சக்தி. ம் ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. எஸ். பிரக்ஷேபாத்மிகா சக்தி. ஒண்ணு வந்து ஆவரணாத்மிகா சக்தி. இன்னொன்னு பிரக்ஷேபாத்மிகா சக்தி. ஆவரணாத்மிகா சக்தி அப்படின்னா, நம்மள மூடக்கூடிய ஒரு சக்திய நமக்கு மாயா செலுத்துமாம். இன்னொன்னு வந்து பிரக்ஷேபாத்மிகா அப்படின்னா, நம்மள வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்திய செலுத்துமாம். பொதுவா இந்த உலகத்துல மாயா நம்மள நல்லா மூடிருச்சு. கிருஷ்ணர வந்து ஒரு திரை போட்டு நம்மள வந்து மறைச்சாச்சு. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் கிருஷ்ணர் தெரியறதில்ல. ஏன் அப்படின்னா, மாயா வந்து இந்த ஆவரணாத்மிகா சக்தி மூலமா ஒரு திரை போட்டு நமக்கு கிருஷ்ணர மறைச்சிருச்சு. பொதுவா இந்த திரையில தான் எல்லாருமே மூழ்கி இருக்காங்க. ஆனா யாராவது பக்தி பண்ணும்போது, பிரக்ஷேபாத்மிகா சக்தின்னு ஒரு விசேஷமான சக்திய செலுத்துமாம். அந்த சக்தியிலருந்து நெறைய சேலஞ்சஸ்லாம் குடுத்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்கிங்கிறது ஒரு ஒரு நம்மள வந்து தூக்கி எறியறது போல. நம்ம அந்த இதுலயே நம்ம தாண்டி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நிக்கும்போது மட்டும் தான் நம்ம வெற்றி கொள்ள முடியும். கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ "தெய்வீகேச குணமயி மம மாயா துரத்தையா மாம் ஏவகி பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தி தே." கிருஷ்ணர் சொல்றார், "தெய்வீகேச குணமயி மம மாயா." அந்த மாயா என்னுடைய மாயா தான். ஆனா ரொம்ப சக்திவான். மம மாயா துரத்தையா. துரத்தையன்னா வெற்றி கொள்றதுங்கிறது கடினம்ங்கிறார். ரொம்ப கடினமா. மாயாவ வெற்றி கொள்வது ரொம்ப கடினம்ங்கிறார். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? மம மாயா. அது கடினம் தான். ஆனா அந்த மாயா எனக்கு கீழ தான் வேலை பாக்குதுங்கிறார். அப்புறம் அடுத்த லைன்ல என்ன சொல்றார்? மாம் ஏவய பிரபத்யந்தே. நீ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்ட அப்படின்னா, அந்த மாயா கிட்ட இருந்து உன்னை விடுவிச்சுருவேங்கிறார். ஏன்னா அது என்னோட மாயா தானே. மாயாவ வெற்றி கொள்றது கஷ்டம். ஆனா அந்த மாயா எனக்கு கீழ தான் வேலை பாக்குது. நீ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்ட அப்படின்னா, அந்த மாயாவ எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருவேன். அது உன்ன ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிறார். ஓகே. அப்போ மாயா நமக்கு ஆவரண சக்தி நம்மள வந்து ஆவரணாத்மிகா சக்தி மூலமா மூடும்போது, அதுலருந்து தப்பிச்சு நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு மாயா நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கும். ஆனா கிருஷ்ணா, இங்க சொல்ற மாரி "சரணாம்புஜம் ஹரேர்" அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய பாதத்த புடிச்சிட்டு, "நீ மட்டும் தான் வேணும்னு" சொல்லி நிலைச்சு நின்னோம் அப்படின்னா, கிருஷ்ணா வந்து, "மாயா, நீ அவன எதுவும் டச் பண்ணாத" அப்படின்னு சொல்லிருவார். நம்மளுடைய சின்சியாரிட்டிய வச்சுக்கிட்டு, நம்மளுடைய துருவா போல துருவன்னா உறுதியா இருக்கிறது. கிருஷ்ணா தான் வேணும்னு சொல்லி உறுதியா இருக்கணும் அப்டின்னா, அப்போ கிருஷ்ணர் மாயாட்ட சொல்லிருவார், "நீ அவன டச் பண்ணக்கூடாது. அவன விட்டுடு" அப்டின்னு. அ மாயாதேவிக்கு ஒண்ணும் விருப்பம் கிடையாது. நம்ம தான் அவங்களுடைய அ இந்த ராஜாங்கத்துல இருக்கணும் அப்டின்னு. மாயா நம்மள வந்து விடுவிக்க தயாரா இருக்காங்க. நம்ம தான் மாயாவ பிடிச்சிட்டு இருக்கோம். மாயா நல்லா சோதனை பண்ணுது. அப்பதான் நம்ம வந்து கிருஷ்ணர நல்லா பிடிச்சுக்கிடுவோம்ன்னு. நமக்கு ஆவரண சக்தி மூலமாவே கிருஷ்ணர நம்ம பிடிக்க மாட்டேங்கிறோம். பிரக்ஷேபாத்மிகா சக்தி பண்ணிச்சு. ஆனாலும் கிருஷ்ணர பிடிச்சுட்டோம் அப்டின்னா, அது விட்டுடும். நமக்கு கிருஷ்ணர மேல ஒரு பிடிப்பு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி மாயா நமக்கு தொண்டு செய்றாங்கன்னே கூட சொல்லலாம். கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இந்த 2 சக்திய செலுத்தி, தொண்டு பண்ணி அவங்கள கிருஷ்ணர பிடிக்க வைக்கிறதுக்காக தான் மாயா பண்ணுது. அதனால நம்ம மாயாவ கூட குறை சொல்ல முடியாது. நம்மள மட்டும் தான் குறை சொல்லணும். இப்போ "त्यक्त्वा स्वधर्मं சரணாம்புஜம் ஹரேர்." ஆனா, நமக்கு இந்த பக்தி பாதையில வரும்போது, நமக்கு வந்து மாய நெறைய தொந்தரவு குடுக்கும். கிருஷ்ணருடைய பாதத்த பிடிச்சுக்கணும் கப்புன்னு. அப்படி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு தொந்தரவு வராது. ஆனாலும் சில பேரு
அப்படி ஐயோ மாயா நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதே, நம்மளால அந்த அளவுக்கு உறுதி சக்தி இல்லையே நினைச்சு கொஞ்ச காலத்துக்கு பகவான் ஹரியோடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு பக்தி பண்ணி ஒரு நேரத்துல அந்த இதை விட்டுட்டாங்க. பக்தி பண்றதை விட்டுட்டாங்கன்னா கூட இங்க நாரதமுனி என்ன சொல்றாருன்னா, பஜன் அப்பகவோ அத்தபதே. அதுல என்ன நஷ்டம் இருக்கு? ஒருத்தர் கிருஷ்ணர் எல்லா தர்மத்தையும் கைவிட்டுட்டு பகவான் ஹரியோடைய பாதத்தை பிடிச்சு அந்த பாதையிலயும் அவரு முழுமையா இல்லாம கீழே விழுந்துட்டா கூட அதுல ஒரு நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பாஸ்வேர்டையும் கிருஷ்ணர் அப்படிலாம் சர்வதர்மான் எழுதினா போதும். ஏதாவது ஒரு நோட்புக்ல எழுதி வைக்கணும். அப்படின்னு சொல்றாரு. எல்லா தர்மத்தையும் விட்டு ஒழிச்சு என்கிட்ட சரணாதி அடைங்கிற தர்மத்தை சொல்றார். கிருஷ்ணர் எல்லா தர்மத்தையும் கைவிடுன்னு சொல்லல. நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. கிருஷ்ணர் தர்மத்தை எல்லாம் கைவிட சொல்லிட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் அவருக்கு பக்தி நோட்புக்ல பண்ணக்கூடிய தர்மத்தை அவரு தவிர மத்த தர்மத்தை எல்லாம் கைவிட்டுருங்கன்றார். பாஸ்வேர்டு வந்து அதாவது அது அதோ 1P தர்மத்தை பிடிச்சுக்கோங்க, லௌகீக தர்மத்தை கைவிடுங்கிறார். நம்மளுடைய புலன் திருப்திக்காக இருக்கக்கூடிய அந்த நமக்காக இதை லௌகீக யூஸ் பண்ணது பெட்டர். இது விட தர்மத்தை எல்லாம் கைவிட்டுட்டு நமக்கு அப்படியே வச்சுக்கோங்க. ஆத்மாக்கு அஹ், கிருஷ்ணருக்கு தொண்டு பண்ணக்கூடிய பக்திங்கிற அந்த தர்மத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க அப்படிங்கறத கிருஷ்ணர் சொல்றார். செட் பண்ணிட்டு கிருஷ்ணர் தர்மத்தை எல்லாம் இருக்கும். கைவிட்டுட்டு அப்புறம் சும்மா ஆயிடுங்க, நிர்வாணம் ஆயிடுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல அவரு. கிருஷ்ணர் அது சர்வதன்மான் பரித்தஜ பண்ணுங்க, மாமேக்கம் சரணம் ரஜவும் பண்ணுங்கங்கிற அந்த என்ன தர்மத்தை வீடியோ எல்லாம் கைவிடுங்க. வேண்டாங்கிறியா? ஆனா என்ன பிடிச்சுக்கோங்கிற, என்னோட பாதத்தை பிடிச்சுக்கோங்க, நான் தான் வேணும்னு சொல்லி அப்படியே ஒத்த கால்ல அப்படியே வந்து நில்லுங்க, நீ தான் கிருஷ்ணா சொல்லி நில்லுங்க. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. நான் மட்டும் வந்து நின்னுட்டீங்க அப்படின்னா உங்க பாவத்தெல்லாம் நான் எடுத்துடுவேன், பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இத சொல்லிட்டு அடுத்த லைன்ல நாரதர் என்ன சொல்றார்? எத்ர குவாவபத்ரம் அபுத்தமுஷ்யகின் கோவார்த்தாப்த வஜதாம் ஸ்வதர்மதஹ. சில பேர் இருக்காங்க, என்ன இந்த ஹரிக்கு பக்தி பண்ணுமா, அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம், நம்ம தர்மத்தை மட்டும் நல்லா செய்வோம், நம்ம பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கோம், நல்ல பிராமண இதை மட்டும் நம்ம செய்வோம், நம்ம ஒரு சத்திரியா இருக்கோம், நம்ம அதை செய்வோம், நம்ம மனைவியா இருக்கோம், நமக்கு வேதம் சொல்லுது நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய கணவர் தான் நமக்கு கடவுள் அப்படின்னு. நமக்கு கணவருக்கு மட்டும் நம்ம நல்லா தொண்டு இங்க செஞ்சிருவோம், பாரு, அதுதான் நமக்கு வேணும். அதுவும் வேதம் சொன்னது தானே. இங்க நமக்கு கேட்க கணவர் இதை வந்துட்டாரு பாரு, அப்படின்னா அவர் ரைட் கிளிக் பண்ணு, நாராயணர் போல நம்ம அவரை ஸ்டாப் வழிபாடு வீடியோ. நாராயணர் அவர் கிடையாது. ஆனா நாராயணர் போல எப்படி லட்சுமி தொண்டு செய்வாங்களோ இருக்க அதே போல நம்ம கணவருக்கு தொண்டு செய்யணும்னு வேதம் தானே சொல்லியிருக்கு. அதனால நான் அந்த தர்மத்தை கடைபிடிச்சு நான் கற்பு அப்படிங்கிற தர்மத்தை பிடிப்பேன். கிருஷ்ணர் கிட்ட கற்போட இருக்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னுடைய இந்த ஒரு பிறவியில இருக்கக்கூடிய கணவருக்கு கற்போட இருப்பேன். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மாதாஜிங்க இவங்களுக்கெல்லாம் இந்த பிறவில ஒரு கணவர் இருக்கலாம், போன பிறவில வேற யாரோ ஒரு கணவர், அதற்கு முற்பிறவில வேற யாரோ கணவர், அடுத்த பிறவில நமக்கு யாரு கணவரா வரப்போறாங்களோ இந்த மாதிரி நம்ம பல பிறவில பல கணவர்களை மாற்றியாச்சு. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் நமக்கு யாராவது மனைவி இருக்காங்கன்னா இந்த பிறவில ஒரு மனைவி, போன பிறவில வேற ஒரு மனைவி, அந்த மனைவி வேற யாருக்கோ வேற ஏதோ பிறவில மனைவியா இருந்திருப்பாங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. பௌதிக வாழ்க்கையில கற்புங்கிறதுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் கிட்ட மட்டும்தான் கற்போட இருக்க முடியும். ஆனா எனக்கு அப்படிப்பட்டதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் இந்த உலகத்துல இந்த பிறவில சாஸ்திரத்துல என்ன தர்மம்னு சொல்லியிருக்கோ அதை நான் செய்யறேன். நான் அப்பாவா இருந்து என்னுடைய தர்மத்தை செய்யறேன். பையனா இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறேன், அம்மாவை பாத்துக்கிறேன், என்னோட மனைவியை பாத்துக்கிறேன், குழந்தைய பாத்துக்கிறேன், தேவதைகளை வழிபாடு செய்யறேன். சாஸ்திரத்துல இருந்து பித்ருக்களுக்கு பித்ரு பிண்டம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, அதை செய்யறேன். ஸ்ராத்தா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, அதை நான் செய்யறேன். தேவர்களை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கு, அதை செய்யறேன். நிறைய பூஜை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு இருக்கு, நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இருக்கு, மாடுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்கு. தபசிங் செய்யணும்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி தர்மங்கள்லாம் செய்யறேன். அதுவே எனக்கு பக்குவம்னு அதே எனக்கு போதும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தர்மத்தை ரொம்ப பக்காவா நீங்க செய்யறீங்க. ஆனா ஹரியுடைய பாதத்தை பிடிக்கல அப்படின்னா ஒரு லாபமும் கிடையாதுன்ட்டார். எதையும் நீங்க அடைய மாட்டீங்க அப்படின்ட்டார் அவர். அமுஷ்ய கிம் கிம்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டார். அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்ட்டார். கிருஷ்ணரும் கீதையில சொல்றார். பாகவதத்துல என்னெல்லாம் இருக்கோ அது கிருஷ்ணரும் கீதையில சொல்றார்.
நம்ம இந்த முதல் காண்டம் பாகதத்துக்குள்ள நுழையறதுக்கான எல்லா விஷயங்களும் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னெல்லாம் நம்ம வந்து இந்த முதல் காண்டத்துல பாக்குறோமோ, இல்ல பாகதம் முழுக்க பாக்குறோமோ, அதெல்லாம் பகவத்கீதையில உள்ள விஷயங்கள், அதெல்லாம் பிராக்டிகலா ஒரு கதை ரூபத்துல நம்ம பாகத்துல பார்க்கலாம். இப்போ கிருஷ்ணர் இதே விஷயங்கள் வந்து கீதையிலயும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். எனக்கு யாராவது ஒருத்தர் பக்தி பண்ண வந்துட்டாங்கன்னா, அர்ஜுனா, அவர் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கான ஒரு நல்ல ஒரு சரித்திர கதை பாகவதத்துல அஜாமிலன் சரித்திரத்துல பார்க்கலாம். அது 6வது காண்டத்துல வருது. எப்படி ஒரு குறுகிய காலம் அஜாமிலன் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணா வேத சாஸ்திரத்தெல்லாம் சரியா கடைபிடிச்சு தர்மங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு மனைவிக்கு வேண்டியதையும் செஞ்சு குடும்பத்துல விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் சொல்லி பகவான் ஹரிக்கு பக்தி பண்ணி ஒரு குறுகிய காலம் தான் செஞ்சான். அதற்கப்புறம் ஒரு வேசியோட தொடர்பு கிடைச்சு வாழ்க்கை முழுக்க பாவம் செஞ்சான். ஆனாலும் அவர் செஞ்ச அந்த சின்ன ஒரு பக்தி, சிறிய காலம் பண்ண பக்திக்கு இறுதி காலத்துல அவன் வந்து தொந்தரவு வரும்போது, பிரச்சனை வரும்போது, மரணம் வரும்போது, அபாயத்துல தன்னோட பையனை நாராயணான்னு சொல்லி கூப்பிட்டான். ஏன்னா பையனுக்கு நாராயணான்னு பேரே வச்சான். அதுக்கே அவர் ரொம்ப பெரிய ஒரு பக்தி பண்ணிக்கனாலதான் இறுதி காலத்துல பையனுக்கு நாராயணான்னு பேர் வைக்க முடியுது. அந்த பையனுக்கு நாராயணான்னு பேரு அவனை கூப்பிட்டு 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 நாராயணங்கிற நாமத்தை சொன்னனாலேயே பாவங்கள்லாம் கழிந்து யமதூதர்களை பார்க்கும்போது சாக்ஷாத் நாராயணனுடைய பேரை அவர் சொல்றார். ஆனா அப்போ வந்து என்னோட பையன் நாராயணன் என்ன காப்பாற்ற முடியும்? அந்த பகவான் நாராயண தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அந்த ஒரு ஸ்மரணத்துக்கு வந்தனால அந்த மரணத் தருவாயில யமதூதர்கள் எடுத்துட்டு போறதுல இருந்து தப்பித்தார் அஜாமிலர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ பகவத்கீதையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பிராக்டிக்கலா சில கதை வடிவங்கள்ல புரிந்து கொள்றது போல பாகவதத்துல இருக்கு. அதே போலதான் இந்த இடத்துலயும் ஒரு ஸ்லோகம் இங்க நம்ம நிறைய நம்ம பார்க்கலாம். பகவத்கீதையில பிரபுபாதர் இந்த இடத்துலயே 3 பேரை பத்தி சொல்ல பரத மகாராஜ் சரித்திரத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு வரியில சொல்லியிருக்கார். சித்திரகேத்துடைய சரித்திரத்தை பத்தியும் ஒரு வரியில சொல்லியிருக்கார். அஜாமிலனுடைய சரித்திரத்தை பத்தி ஒரு வரியில சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஒரு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சினாப்சிஸ் ஒரு சுருக்கம் போல கொடுத்துட்டு வரக்கூடிய காண்டங்கள்ல இதெல்லாம் விளக்கங்களா சொல்லப்படும். எப்படி இந்த பரத மகாராஜர் அவர் வந்து பகவான் ஹரியோடைய பாதத்தை பிடிக்கிறதுக்காக ராஜாங்கத்தையே கைவிட்டு வந்துட்டார். ஒரு சத்திரியன்னா நாட்டை ஆட்சி செய்யணும், அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும். பட் அதெல்லாம் பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த தர்மம் எனக்கு வேண்டாம், பரோதர்மமான கிருஷ்ணருடைய திருப்பாதத்தை பிடிக்க போறேன்னு சொல்லி பிடிக்க போயிட்டார். ஆனா அங்க போய் ஒரு மான் மேல ஒரு பற்று வந்து அதுல விழுந்தார். ஆனாலும் அவருக்கு நஷ்டமாகவே இல்லை. ஏன்னா அடுத்த பிறகு அவருக்கு வந்து ஞாபகம் இருக்கு. நான் போன பிறையில தப்பு பண்ணிட்டேன். ஒரு மான் மேல பற்று வச்சு இந்த பிறையில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஐ திங்க் புலகாஷ்டம் நினைக்கிறேன். புலகாஷ்டமத்துல உள்ள ரிஷிகளுடைய வனத்திலேயே அவர் ஒரு மானா இருந்து அடுத்த பிறவில ஜடபரதரா பிறந்து அப்புறம் உயர்ந்த கதி அடைஞ்சாருங்கிறது பாக்குறோம். அதே போல இன்னொரு சரித்திரமும் இருக்கு. கஜேந்திர மோக்ஷம் கேள்விப்பட்டிருப்போம். கஜேந்திராங்கிற ஒரு யானை, ஆனா முற்பிறவில அது வந்து இந்திரஜும்ன மகாராஜாவா இருந்தது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துக்கே நிறைய உதாரணங்கள் பாகவதம் முழுக்க நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வாக்கியம் முக்கியமான ஒரு வாக்கியம். தியக்த்வா சதர்மம் சரணாம்புஜம் ஹரே. எல்லா நம்ம தர்மத்தை எல்லாம் கைவிட்டு ஹரியோடைய பாதத்தை பிடிச்சிட்டோம். அதுல இருந்து விழுந்தா கூட நமக்கு நஷ்டம் கிடையாது. ஆனா தர்மத்தை பக்குவமா ஃபாலோ பண்ணி கிருஷ்ணருடைய பாதத்தை பிடிக்கவே இல்லைன்னா அதுல ஒரு லாபமும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் பாகவதம் முழுக்க பல இடத்துல நம்ம பார்க்க முடியும். பல சரித்திரத்துல பார்க்கலாம். சித்திரகேது பத்தியும் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சித்திரகேத்துவும் பகவான் ஹரிக்கு பக்தி பண்ணார். சிவபெருமானுக்கு ஒரு ஒரு விஷயத்த பேசும்போது பகவான் சிவா கிட்ட அபராதம் பண்ணனால அடுத்த பிறகு ஒரு அசுரனா பிறக்கிறார். இருந்தாலும் கிருஷ்ணரை மறக்காம அந்த அசுர உடல்லையே கிருஷ்ணருடைய புகழ பாடி அடுத்து வைகுண்ட பாதம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கிருஷ்ணருடைய திருப்பாதத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே பெஸ்ட் தான் அது. அது கொஞ்சம் பிடிச்சாலே பெஸ்ட் அப்படின்னா முழுசா பிடிச்சிட்டா ரொம்ப பெஸ்ட். அதுதான் நமக்கு வேணும் கூட. அதுதான் பாகம் நம்மள இருந்து எடுத்துட்டு போகுது. கொஞ்சம் பிடிச்சாலே போதும்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட கூடாது. அதை நம்ம பிடிச்சிட்டே இருக்கணும், விடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும். எப்பவுமே நம்ம வந்து தப்பு தப்பா புரிஞ்சு கூடாது. கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு சதர்மத்தை கைவிட்டுட்டு வந்தாலே இந்த அளவு பலன் கிடைக்குது அப்படின்னா அப்ப முழுசா பிடிச்சுக்கிட்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னு எடுக்கணுமே தவிர கொஞ்சமா பிடிச்சுக்கிறேன் கொஞ்சமா கைவிட்டுறேன்னு சொல்லி இங்கிட்டு அங்கிட்டும் இருக்கக்கூடாது. இங்கிட்டு அங்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கிருஷ்ணனோட பாதத்தை பிடிக்கிறதுல ரொம்ப திடமா இருக்கணும். அதுவும் பாகத்துல வருது. எப்படி ஜடபரதர் இருந்து எப்படி பரத மகாராஜ் இந்த உலகத்தை கைவிடும் போது
எப்படி ஒருத்தர் மலத்த கழிச்சிட்டு அந்த பக்கம் திரும்பாம போயிடுவாங்க. ஐயோ! எல்லாம் மூக்க மூடிட்டு போயிடுவாங்க. மூக்க மூடிட்டு, ஐயோ! மலம் கழிச்சத போய் நம்ம யாராவது பார்ப்போமா? இன்ஃபாக்ட் அத பார்க்கறதுக்கு நமக்கு அருவருப்பா இருக்கும். மூக்கையும் மூடிட்டு இருப்போம். அதுபோல அவருடைய ராஜாங்கத்த கைவிடும்போது, மலத்த கழிச்சுட்டு போற மாரி அவர் வந்து, ச்சே! அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு அருவருப்பா, ஐயோ! இது ஒரு பௌதீகமான விஷயம். இத ஒரு ஒரு மலம் போல பார்த்துட்டு அவர் போனார்ன்னு சொல்லி இருக்கு. அந்த மாரி நம்ம வந்து தர்மத்தால் நமக்கு பௌதீக விஷயங்கள் எல்லாம் கைவிட்டுட்டு, பகவான் ஹரிய பிடிச்சுக்கணும். இந்த மாரி விஷயங்கள் தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இது பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இப்ப இந்த ஸ்லோகம் இன்னும் நெறைய பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் ஸ்வதர்மத்த கைவிட்டுட்டு ஹரியோட பாதத்த பிடிச்சுட்டாங்க. ஆனா அவங்க விழுந்துட்டாங்க. இங்க ஆனா நஷ்டம் இல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அப்டின்னா, அதுக்கு தான் நெறைய சரித்திரங்கள் பாகவதத்துல இருக்கு. இதே விஷயத்த தான் கிருஷ்ணரும் கீதையில சொல்றார். அர்ஜுனனே ஒரு கேள்வி கேட்கிறான். அர்ஜுனா என்ன கேட்கிறாருன்னா கிருஷ்ணர்ட்ட, "கிருஷ்ணா இந்த மாரி யோக பயிற்சிகள், பக்தி பாதை எல்லாமே இருக்கு. ஆனா அதுல நெறைய ஒரு சேலஞ்சஸ், எதிர்ப்புகள்லாம் வருமே. அப்படி எதிர்ப்பு வரும்போது, சம்டைம்ஸ் நம்ம ஒரு தோல்வி காண்ற மாரி இருக்கும். அப்படி தோல்வி அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, எனக்கு பௌதீக வாழ்க்கையிலும் ஒரு லாபம் இல்லாம போச்சு. ஆன்மீக வாழ்க்கையிலயும் இப்ப எனக்கு வெற்றி அடையவே இல்லையே! அப்போ நான் ஒண்ணுமே இல்லாதவன் ஆயிடுறேனே! எப்படி வந்து மேகத்துல இருந்து மேகங்கள்லாம் அப்படியே கலைஞ்சு போச்சு அப்படின்னா, நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுமே! அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, "சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகோ பிரஷ்ட விஜாயதே." வருத்தப்படவே வேண்டியதில்ல அர்ஜுனா. யாராவது எனக்கு பக்தி பண்ணி, அந்த பாதையில கீழ விழுந்துட்டாங்கன்னா கூட, அடுத்த பிறவிக்கும் அது தொடரத்தான் செய்யும். எனக்கு 50% பண்ணிட்டாங்களா, அடுத்த பிறவி 51ல ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு 90% முடிச்சுட்டாங்களா, அடுத்த பிறவி 91 தான். இன்னும் 10% தான். அதுக்கப்புறம் என்ன வந்து அடைஞ்சிருவான். இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரண்டி பக்தி பாதையில மட்டும் தான் இருக்கு. மத்த இதுல அப்படி கிடையாது. நீங்க இந்த பிறவியில நீங்க டாக்டரா இருக்கீங்க, இன்ஜினியரா இருக்கீங்க, ஒரு விஞ்ஞானியா இருக்கீங்கன்னா, அடுத்த பிறவி மறுபடியும் நீங்க ஏபிசிடில இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மனித பிறவி கிடைச்சதுன்னா, விலங்கா பிறங்கிட்டீங்கன்னா, நீங்க நீங்க விஞ்ஞானியா இருந்தாலுமே சரி, அந்த விஞ்ஞானி வேலை பார்க்கக்கூடிய அந்த லேப்ல நீங்க ஒரு விலங்கா இருந்தீங்கன்னா, உங்களையே ஒரு ஒரு விலங்கா பயன்படுத்தி அந்த விலங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விலங்கா மாத்திக்கிடுவாங்க அவங்க. நீங்க நான் இந்த லேப்ல தான் நான் வந்து ஒரு விஞ்ஞானியா வேலை பார்த்தேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களோட அந்த விலங்கையே கொன்னு, அந்த விலங்கையே ஒரு டெஸ்ட் டியூப் க்கு வேண்டிய ஒரு அது என்ன சொல்லுவாங்க? டெஸ்டிங் விலங்கு போல அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. சோ, ஆன்மீக வாழ்க்கையில இவ்ளோ பலன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்க நாரத முனிவர் சொல்றார். "நீ நெறைய தர்ம சாஸ்திரத்த பத்தி நெறைய நீ குடுத்துட்ட நீயு. அந்த தர்மங்கள்லாம் வேணும்னு நீ நெனைக்கிற. ஆனா அந்த தர்மத்த கடைபிடிக்கிறனால என்ன லாபம் வந்துருச்சு? இல்ல அந்த தர்மத்த கடைபிடிக்காம இவங்க பகவான் ஹரியோட பாதத்த பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுல என்ன நஷ்டம் வந்துடுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பகவத்கீதையில கிருஷ்ணர் "யம் யம் வியாபி ஸ்மரன் பாவம் தியஜத் தந்தே கலேவரம் தத்தத் ஏவைத்தி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதः" அப்படிங்கிறார். எவன் ஒருவன் அவனுடைய மரணத் தருவாயில எதை நினைக்கிறானோ அவன் அதை அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவத்கீதையில இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிருஷ்ணர் வந்து தத்துவமா சொல்லிடுறார். ஆனா அதோடைய பிராக்டிகல் அப்ளிகேஷனுக்கு கதை மூலமா புரிஞ்சு கொள்றதுக்கு பாகவதம் உதவி செய்யும். இப்போ கிருஷ்ணர் கீதையில இருந்து அவன் அவன் என்னென்ன ஸ்மரணத்துல இருக்கானோ மரண தருவாயில அந்த ஸ்மரணத்துக்கு அவன் போயிடுறான் அடுத்த பிறவின்னு சொல்லி சொல்றார். பாகவத்துல என்ன பார்க்கிறோம்? ஜடபரதர் மரண தருவாயில ஒரு மான் மேல ஒரு பற்று வைத்தனால அடுத்த பிறவி ஒரு மானா பிறக்கிறார்ன்னு சொல்லி வருது. பகவத்கீதையில கிருஷ்ணர் தத்துவமா சொல்றார். அது கடை வடிவுல பிராக்டிகலா நம்ம புரிந்து கொள்றது போல பாகவதம் நமக்கு உதவி செய்யுது. அதனால பாகவதம் படிக்கிறது நமக்கு வந்து உயர்ந்த தத்துவத்த எளிமையில புரிந்து கொள்றதுக்காக ரொம்ப அற்புதமா தூய பக்தியோட குடுக்கப்பட்டிருக்கான ஒரு காவியம். அதனாலதான் நாரத முனிவர் இந்த அளவுக்கு சொல்லி, "நீ பாகவதத்த மட்டும் எழுதியிருக்கணும். வேற எந்த புத்தகத்த எதுக்கு நீ எழுதின?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். போன வகுப்புல ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. நாரத முனிவர் வேதவியாசர்ட்ட சொல்றார், "நீ பாகவதத்த தவிர வேற எந்த புத்தகத்தையும் எழுதியிருக்க வேண்டியதில்ல" அப்படின்னு. ஆனா வேதவியாசரே நாராயணனுடைய அவதாரம்னு நம்ம முந்தைய அத்தியாயங்கள்ல பார்த்தோம். அப்போ வேதவியாசருக்கு தெரியாதா என்ன? வேதவியாசருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அப்புறம் ஏன் அவர் மத்த சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கணும்? பாகவதம் மட்டும் எழுதியிருக்கலாமே! ஏன் மக்கள கன்ஃப்யூஸ் பண்ணாரு அப்படின்னு. இதுக்கான ஒரு ஆன்சர் எல்லாமே வரக்கூடிய இதுல நம்ம பார்ப்போம்னு போன தடவையும் சொன்னேன். பிரபுபாதர் இதுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல அவரே சொல்றாரு. ஒரு ஆள் எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலுமே சரி, ஒரு குரு கிட்ட போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ
வேதவியாசருக்கு நாரத முனிவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை செட் பண்றாங்க. நான் வேதவியாசர் அவதாரம் தான், இருந்தாலுமே எனக்கும் ஒரு குரு வேணும், அவர் என்ன கண்டிக்க செய்யற அளவுக்கு அவர் என்ன போகலாம் அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு சொல்றார். அப்போ குருவோட முக்கியத்துவம் என்ன, அந்த குரு நம்மளை கண்டிக்கிறார் அப்படின்னாலும் நம்ம அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதே போல அதே கேள்விக்கு வேதவியாசருக்கு தெரிந்திருந்தா கூட பாகவதம் மட்டும் கொடுத்திருந்தா போதுமே, ஏன் மத்த புத்தகங்களும் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுக்கான பதில் இதுக்கு நம்ம முந்தைய அத்தியாயங்கள் கூட நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல பிரபுபாதர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில இருக்காங்க. எல்லாரையுமே உள்ள கொண்டுறதுக்காக தான் இவ்வளோ சாஸ்திரங்களும் இருக்கு. இப்போ இந்த தர்மங்கள் இதெல்லாம் ஏன் வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சில பேருக்கு பகவான் ஹரி டக்குன்னு பிடிக்கிறதுல வராது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய தர்மங்கள் எல்லாம் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசலாம். இப்படி பேசின உடனே நிறைய பேர் வர்றது இல்லையே. சின்சியரா இருக்கிறவங்க வர்றாங்க. இல்லாதவங்க வேதத்துல பல மத்த தர்மத்தை கடைபிடிச்சு அதை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்காக வேதவியாசர் எழுதினார். அதே போல இன்னொன்னு சொல்லலாம். பாகவதங்கிறது நல்ல வெளிச்சமான ஒரு புத்தகம். மத்த தர்மங்கள்லாம் லௌகிக தர்மமா இருக்கிறனால ஒரு வகையில அது எல்லாமே இருள் தான். எப்பவுமே வெளிச்சம் நம்ம ஒரு இருள்லயே இருக்கோம் அப்படின்னா, இருள்ல இருக்கும்போது சூரியனுக்கு வரும்போது சூரியனோட புகழை ரொம்ப பெருசா சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டுக்குள்ள லைட் பொறிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியில சூரியன் வந்தா கூட நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம இருள்ல இருக்கோம் அப்படின்னா, நல்ல வெளிச்சம் வந்துருச்சுன்னா, ஓ அற்புதமான வெளிச்சம் சொல்லி வெளிச்சத்தை புகழ்வோம். அதே போல பாகவதம் நல்ல வெளிச்சமான ஒரு புகழ். அந்த வெளிச்சத்தை நல்லா காமிக்கணும் அப்படின்னா, நமக்கு இருள் என்னன்னு தெரிஞ்சா தானே நல்ல சூரியனை புகழ முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் பாகவதம் ஒரு உயர்ந்த புத்தகம்ங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காகவும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மோரோவர் நான் இன்னும் போன வருஷம் நான் சொன்னேன் நானு. நமக்கெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்கு. பகவான் அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நமக்கு கிருஷ்ணன் மேல பக்தி பண்ணுங்கிற விருப்பம் இல்ல. ஆனாலுமே ஏதோ தர்மங்கள பேர்ல மத்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப அதையும் கிருஷ்ணர் செஞ்சு ஆகணுங்கிற அவருக்கு ஒரு நிபந்தனை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஆத்மாக்களை எப்படியாவது கரை தேய்த்தற்காக ஏதாவது செய்யணுமே. இன்ஃபேக்ட் வேதவியாசர் மக்களுக்கு எல்லா நலனும் செய்யறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களும் அவர் செஞ்சிருக்கார். இன்ஃபேக்ட் இந்த கலியுக மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புத்திகள்லாம் இருக்குங்கிறத புரிந்து கொண்டுதான் சில விஷயங்களே நமக்கு இப்படி கொடுத்திருக்கார். இறுதியில பாகவதங்க உயர்ந்த விஷயத்தையும் கொடுத்திருக்கார். நம்ம அதை தான் புடிச்சுக்கணும். அதை புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வகையான பிரச்சனைகள் தீர்வு வருங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் நம்ம. ஸ்லோகம் 18. ஸ்லோகம் 18. தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாமுபர்யதஹ தல்லப்யதே துக்கவத் அன்யத சுகம் காலேன சர்வத்ர கபீர ரம்ஹசா. வார்த்தை அர்த்தம் யாராவது படிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் படிக்கிறேன். தஸ்ய அந்த நோக்கத்திற்காக ஏவ மட்டுமே ஹேது காரணம் பிரியதேத முயல வேண்டும் கோவித்த தத்துவங்களில் ஆர்வமுள்ளவர் ந இல்லை லப்யத்தே அடையப்படவில்லை யத் என்ன பிரமதாம் சுற்றி திரியும் உபரி அத மேலிருந்து கீழ்வரை தத் அந்த லப்யத்தே அடையப்பட முடியும் துக்கவ துன்பங்களை போல் அந்நியத்த முந்தைய செயலின் பலனாக சுகம் புலன் இன்பம் காலேன காலப்போக்கில் சர்வத்திர எல்லா இடங்களிலும் கபீர சூட்சமான ரம்ஹசா முன்னேற்றம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் பிரபுஜி. மொழிபெயர்ப்பு. உண்மையில் புத்திசாலிகளாகவும் தத்துவ பிரியர்களாகவும் இருப்பவர்கள் பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை சுற்றி திரிந்தாலும் அடைய முடியாத உயர்ந்த முடிவிற்காக மட்டுமே முயல வேண்டும். துன்பங்களை நாம் விரும்பாத போதிலும் காலப்போக்கில் அவற்றை நாம் அடைவதைப் போலவே புலனுகர்வால் பெறப்படும் மகிழ்ச்சியையும் காலப்போக்கில் தானாகவே நம்மால் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.
பொருளுரை படிக்கணும். எஸ், பொருளுரை பொருளுரை. பொருளுரை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு முயற்சிகளின் வாயிலாக மிகவும் அதிகமான புலன் இன்பத்தை அடைய விரும்புகிறார். சிலர் வியாபாரம், தொழில், பொருளாதார முன்னேற்றம், அரசியல் தலைமை முதலியானவைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். அவர்களில் சிலர் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக மேலுலகங்களை அடைந்து அடுத்த பிறவியில் மகிழ்ச்சி அடைய முயல்கின்றனர். சந்திரனில் வாழ்பவர்கள் சோமரசத்தை பருவதன் மூலமாக மிகப்பெரிய புலன் இன்பத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆகின்றனர் என்றும், நல்ல தர்ம காரியங்களால் பித்ருலோகத்தை அடையலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே இப்பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அனுபவிக்க போகும் புலன் இன்பத்திற்குரிய பல்வேறு திட்டங்கள் உள்ளன. இயந்திர சாதனங்களின் வாயிலாக சந்திரனையோ அல்லது மற்ற கிரகங்களையோ அடைய சிலர் முயல்கின்றனர். ஏனெனில் இவர்கள் நற்கர்மங்களை செய்யாமலேயே அத்தகைய கிரகங்களை அடைவதில் சிலர் முயல்கின்றனர். ஏனெனில் இவர்கள் நற்கர்மங்களை செய்யாமலேயே அத்தகைய கிரகத்தை அடைவதில் பேராவை கொண்டுள்ளனர். ஆனால் இது நடக்கக்கூடியது அல்ல. பகவானின் சட்டப்படி ஜீவராசிகளால் செய்யப்படும் செயலுக்கேற்ப வேறுபட்ட தரங்களில் உள்ள ஜீவராசிகளுக்கு வெவ்வேறு இடங்கள் அளிக்கப்படுகின்றன. சாஸ்திரங்களில் நியமிக்கப்பட்டு உள்ளதை போல் நல்ல செயலால் மட்டுமே ஒருவரால் உயர்ந்த பிறப்பு, செல்வம், நல்ல கல்வி மற்றும் நல்ல தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெற முடியும். நற்செயலால் இப்பிறவியிலேயே கூட ஒருவன் நல்ல கல்வியையோ அல்லது செல்வத்தையோ அடைவதை நாம் காண்கிறோம். அதை போலவே நற்செயலால் மட்டுமே நம்முடைய அடுத்த பிறவியில் நாம் விரும்பும் இந்நிலைகளை நம்மால் அடைய முடியும். இல்லையெனில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த இருவர் முந்தைய செயல்களுக்கு ஏற்ப வேறுபட்ட நிலையில் வைக்கப்படுவதை நம்மால் காண முடியாது. ஆனால் இத்தகைய பௌதிக நிலைகளை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. மிக உயர்ந்த பிரம்மலோகத்திலும் மிக தாழ்ந்த பாதாள லோகத்திலும் உள்ள நிலைகளிலும் கூட நமது செயல்களுக்கு ஏற்ப மாறக்கூடியவையே. தத்துவத்தில் நாட்டம் உள்ள ஒருவன் மாறக்கூடிய அத்தகைய நிலைகளால் தூண்டப்படக்கூடாது. துன்பம் நிறைந்த இவ்வுலகிற்கோ அல்லது வேறு உலகிற்கோ திரும்பி வரும்படி வற்புறுத்தப்படாத ஒரு வாழ்வை அவன் பெற முயல வேண்டும். அவ்வாழ்வு ஆனந்தமும் அறிவும் கொண்ட நிரந்தர வாழ்வாகும். துன்பங்களும் கலப்பட இன்பமும் ஜட வாழ்வின் இரு அம்சங்களாகும். அவை பிரம்மலோகத்திலும் மற்ற லோகங்களிலும் கூட அடையப்படுகின்றன. அவை தேவர்களின் வாழ்வில் மட்டுமின்றி நாய், பன்றிகள் வாழ்விலும் கூட அடையப்படுகின்றன. துன்பங்களும் கலப்படமான இன்பமும் அனைத்து ஜீவராசிகளிலும் வெவ்வேறு அளவிலும் தரத்திலும் அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து ஒருவரும் விடுபட்டவர் அல்ல. அதை போலவே அவருக்கு என விதிக்கப்பட்ட இன்பத்தையும் கூட ஒவ்வொருவரும் பெற்றுள்ளனர். இவற்றை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெறுவதற்கு சுய முயற்சி மட்டும் போதாது. ஒருவேளை அவைகளை பெற்றாலும் அவை மீண்டும் இழந்து விடக்கூடியவையே. ஆகவே இந்த அற்ப விஷயங்களுக்காக ஒருவன் நேரத்தை வீணாக்க கூடாது. இறைவனிடம் திரும்பி செல்ல மட்டுமே ஒருவன் முயற்சிக்க வேண்டும். அதுவே அவனுடைய அனைவருடைய வாழ்வுக்கும் நோக்கமாக இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. சோ சில பேரு கேட்கலாம், அதுனா ஹரியுடைய திருப்பாதத்தை மட்டும் பிடிச்சுக்கணும்னு சொல்றீங்க. வேதத்துலதான் நிறைய தேவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. உங்களை வழிபாடு செஞ்சா மேலோகத்துல போய் நல்ல சுகத்தை அனுபவிக்கலாம் இருக்கே. அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதான் இங்க சொல்றாரு. கஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ. கோவிதோன்னா புத்திசாலி. ரொம்ப ஒரு புத்திசாலியா இருக்கக்கூடியவன், தத்துவ ரீதியா விஷயங்களை கரெக்டா புரிஞ்சு கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, நலப்பியதே யத் பிரமதா உபரியதா. எனக்கு சுகம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் செய்யறோம். இப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சுகத்தை தான் தேடிட்டு இருக்கோம். சுகத்துக்காக தான் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருந்து மேலோகம் வரைக்கும் போனாலுமே எது ஒண்ணு கிடைக்காம இருக்கோ அதற்காக தான் ஆசைப்படணும். இப்ப நிறைய டைம் நம்ம மேலோகத்துக்கு போறோம். பட் மேலோகத்தையும் அதே சுகம் தான். இப்ப நம்ம எப்படி இந்த உலகத்துல ஒரு காம வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல ஒரு பேர் புகழான ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், புலனின்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இதெல்லாம் மேலோகத்திலயும் இருக்கு. இப்ப இங்கேயும் இருக்கு, அது அங்கேயும் இருக்கு. ஏன் நீங்க கீழே போனாலுமே கூட இருக்கு. நம்ம ஒரு பன்றியா பிறந்தா கூட நல்ல அருமையான ஒரு காம வாழ்க்கை தான் நமக்கு. நமக்கு நல்ல ஒரு பன்றி ஒரு மலத்தை தான் சாப்பிடும். ஆனாலுமே எப்படி நமக்கு ஒரு கல்யாண பந்தில ஒரு விருந்து சாப்பிட்டா நல்ல சுகம் நம்மளுடைய நாக்குக்கு கிடைக்குதோ, நமக்கு விருந்து சாப்பிட்டு நமக்கு நாக்கு கிடைக்கக்கூடிய அதே சுகம்தான் ஒரு மலத்தை சாப்பிட்டு ஒரு பன்றிக்கும் கிடைக்குது. அதே போலதான் நீங்க சொர்க்கலோகத்துக்கு போனாலுமே நெய்யிலே சாப்பிட்டாலுமே சரி அதே சுகம்தான். புலனின்பம்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒன்னாத்தான் இருக்கு.
அதனால இங்க கீழ மேலன்னு சுத்திட்டே இருக்கக்கூடியதுல என்ன சுகம் கிடைக்குதோ அதுக்கு ஒரு புத்திசாலி ஆசைப்பட மாட்டான். அஹ் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு இன்பத்துக்கு ஆசைப்படணும். தல்லப்யதே துக்கவத் அந்யத சுகம் காலேன சர்வத்ர கவீரனம் ஹசா. புலனின்பம்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க வேணாலும் கிடைக்கும். இந்த உடல்லையும் கிடைக்கும், மேல் உடல்லையும் கிடைக்கும், கீழ் உடல்லையும் கிடைக்கணும். இதுக்கு மேல கீழேன்னு சுத்திட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா புலனின்பம்ங்கிறது நம்மளுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் அது வந்துடும். அதுக்காக நீங்க ஒரு புத்திசாலியெல்லாம் யோசிக்க மாட்டானா. எப்படி நமக்கு இந்த துன்பம் வருது. துன்பம் வருது. நம்ம எங்கேயாவது ஆசைப்பட்டோமா? இல்ல முயற்சி செஞ்சோமா? யாரா இந்த உலகத்துல துன்பத்துக்காக முயற்சி செய்வாங்களா? எனக்கு துன்பம் கிடைக்கும் நான் ஓடிட்டே இருக்கேங்கன்னு. நம்ம எல்லாரும் ஒரு ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், கல்வி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், என்ன ஒரு செயலை செய்யறதா இருக்கட்டும், அந்த செயல் மூலமா நமக்கு இன்பம் கிடைக்கும்னு சொல்லி தான் அத செஞ்சுட்டு இருக்கோம். யாருமே எனக்கு துன்பம் கிடைக்கணுங்கிறதுக்காக சில விஷயத்த செய்றோங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா, துன்பம் வேணும்னு செய்யல, துன்பம் எல்லாம் ஆனா வருதே! அப்போ எப்படி துன்பம்லாம் நம்ம கேட்காமலே வருதோ, அதே போல இன்பமும் நம்ம கர்மாபடி என்ன நம்மளோட புலன்களுக்கு கிடைக்கணுமோ, அது கிடைக்கும். அதனால இந்த புலன்களுக்கான ஒரு இன்பத்த நோக்கி ஓடக்கூடாது. ஒரு புத்திசாலியானவன் கிருஷ்ணர நோக்கி ஓடணும். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நாரத முனிவர் நம்மகிட்ட சொல்றாரு. இதோட நம்ம இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம இன்னும் இதெல்லாம் நம்ம மேலும் வாசிக்கலாம். அ இப்போ நான் முதல் காண்டம் 4வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்துல ஸ்ரீல பிரபுபாத் வேதவியாசர் இப்படி ரொம்ப அ ஒரு மன துக்கத்துல இருக்காரே, அதற்கான ஒரு பதில் பிரபுபாதோட பொருளுரையில சொல்றார். அந்த பொருளுரையில பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதவியாசருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு ஒரு எம்ப்டினஸ் அப்படின்னா, ஆ ஒரு வெக்தான ஒரு நிலை. நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு நொந்து போயி, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தொலைச்சுட்டோங்கிற மாரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி வேதவியாசருக்கு மனசுக்குள்ள ஒரு வெக்தான ஒரு நிலை வருது. அதற்கு காரணம் அவருக்கு ஞானத்தில் குறைவுன்னு கிடையாதாம். அவருக்கு பாகவத தர்மம், தூய பக்தி தொண்டு அப்படிங்கிறது நல்லா தெரியும். அது அருவவாதிகளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அருவவாதிகள்லாம் நம்ம பரமஹம்ச நிலையில நம்ம சொல்ல மாட்டோம். பாகவதம்ங்கிறது முழுக்க முழுக்க பரமபுருஷ பகவானுடைய புகழை இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். வேதவியாசர் பகவானாலேயே சக்தி கொடுக்கப்பட்ட சக்திவேஷ அவதாரம் தான். அப்படிப்பட்ட சக்தியாவேஷ அவதாரம் கூட அவர் ஒரு அதிருப்தி வருது அப்படின்னா, இவ்வளோ வேதத்தை எழுதின அந்த சக்திவேஷ அவதாரத்துக்கு கூட அதிருப்தி வருது அப்படின்னா, அப்போ பகவானுடைய புகழையே பத்தி இல்லாத ஒரு புத்தகங்கள்லாம் எழுதக்கூடிய மத்தவங்கள பத்தி என்ன சொல்றது? அப்படிங்கிறத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ பகவான் கிருஷ்ணரே வேதவியாசருக்குள்ள இந்த ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி, அவருடைய ஹிருதயத்துல ஒரு வெத்தான ஒரு தன்மைய உருவாக்குறாரு. அப்போதான் நம்ம பாகவத்துடைய புகழ பெருசா சொல்லுவோம். பாகவத்துடைய புகழ நம்ம பெருசா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆள் அ ப ஒரு பாகவத படிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னா, அதுவே ஒரு உயர்ந்த புகழ் தான். ஆனா ரொம்ப பெரிய ஒரு வேதவியாசர், அவரே இந்த மாரி மத்த புத்தகங்கள் எழுதினதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பாகவதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா, ஓ! அப்படியா? அப்போ அவ்ளோ உசந்த புத்தகமா? இப்போ நம்ம நம்ம சமுதாயத்திலே கூட பார்க்கலாம். நம்மலாம் ரொம்ப சாதாரண ஒரு நபர்களா சமுதாயத்துல இருக்கோம். ஆனா இப்போ ரொம்ப பெரிய ஒரு நபர் நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்னா, நம்ம யார சொல்லுவோம்? ஓகே ரஜினிகாந்த், இல்ல அண்ணாமலை, இல்ல நரேந்திர மோடி. அவங்க தினசரி பாகவதம் படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வந்தா, ஓ! அவ்ளோ பெரிய ஆள் படிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிடுவோம் இல்லையா? அதே போல தான். ஓ! வேதவியாசருக்கே பாகவதத்த தவிர மத்த புத்தகம் எழுதியவருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? அப்ப நம்ம மத்த புத்தகத்தலாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? பாகவதமே நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால கிருஷ்ணர் மத்த புத்தகங்கள கொஞ்சம் இறக்கி சொல்லும்போது, பா அது ஆஃப் கோர்ஸ் இறக்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் தான். பட் பாகவதத்த அப்படி உயர்த்தி காமிக்க முடியுது இல்லையா? அதனாலயும் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. பகவான் சக்தி வேஷ அவதாரமா இருந்தா கூட, பாகவதத்த உயர்த்தி பேசுறதுக்காக தான் இது இருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான புரிதலும் பக்தர்கள் வைத்துக் கொள்ளணும். இனிமே நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம நெறைய பார்க்கலாம். இந்த இந்த அத்தியாயத்துக்கான இந்த ஸ்லோகத்த நம்ம இப்ப முடிச்சுக்கலாம். வரக்கூடிய வகுப்புகள்ல இந்த அத்தியாயத்த மீண்டும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் வாசிக்கிற வகுப்பா இருக்கும்னு நெனச்சேன்.
பட் என்னையும் கட்டுப்படுத்த முடியல. நான் கொஞ்சம் சில விளக்கங்கள் குடுக்க வேண்டியிருக்குது. அப்படியே அந்த விளக்கங்கள் குடுக்குறதுலயே இந்த வகுப்பும் போயிடுச்சு. வரக்கூடிய வகுப்புல நம்ம வந்து அத பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, நம்ம இன்னும் 2, 3 நிமிஷம் பார்க்கலாம். சோ ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். கிரந்தராஜ் ஹரே ஸ்ரீமத் கிருஷ்ணா. பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நமஸ்காரம் பிரபு. எஸ். எஸ் பிரபு, மாதவி. விராட் ரூபம் பத்தி எனக்கு வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பிரபு. எனக்கு என்னன்னா, இந்த மேகங்கள் அந்த மேகங்கள்ல பார்த்தா பகவானுடைய கேசங்கள் மாதிரி இல்லையா, நதிகளை பார்த்தா அவருடைய என்ன சொல்றது, அந்த ரத்த நாளங்கள். அது அது நீங்க உங்க வாயால கேட்டா கொஞ்சம் எனக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரபு. நான் அந்த 2வது கேண்டோ படிச்சேன், ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுலதான் விராட் ரூபத்தை பத்தி வருது. என்னால மனசுல இது பண்ண முடிஞ்சது. மேகங்கள், கருமேகங்களை பார்த்தா அவருடைய கேசம். அத மாதிரி பிரபு அது எஸ், கொஞ்சம் எஸ், சொன்னீங்க. எஸ், எஸ், எஸ். எஸ், அந்த மேல்லோகங்கள் எல்லாமே பகவானுடைய உச்சியா இருக்கு. நடுலோகங்கள் எல்லாமே அவரோட மத்தியா இருக்கு. பாதங்கள் எல்லாம் அவருடைய கீழ்லோகங்கள். அத்தல, வித்தல, சுத்தல, பத்தல, தாலாத்தல, மகாதல, பாதாள இதெல்லாம் கீழ்லோகங்களா இருக்கு. எஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாமே மரங்கள் போல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் வந்து இந்த உலகமாகவும் அவரு இல்ல இந்த பிரபஞ்சமாகவும் அவர் விரிவடைந்து இருக்காருன்னு புரிதலுக்காக தான். பகவான் வந்து ஸ்வயம் ரூபரா ஷியாம் சுந்தர் ரூபமா எம் பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன சந்த சதைவ விலோகயந்தி எம் ஷியாமன் சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ணர் வந்து கோலோக பிருந்தாவனம்ங்கிற ஒரு இடத்துல அழகான ஷியாம சுந்தர் ரூபத்துல இருக்கார். அது அவருடைய இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதுவும் அவருடைய ஒரு இன்ஃபேக்ட் அதுதான் அவருடைய பூர்ணமான வெளிப்பாடு. ஆனா அவருடைய சக்திகள் மூலமா இந்த பிரபஞ்சத்திலேயே அவர் வியாபிச்சு இருக்காருங்கிற ஒரு புரிதலுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அது ஒரு கற்பனையானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த விராட் ரூபம் அப்படிங்கிறது அது ஒரு கற்பனையானது. நம்மளுடைய புரிதலுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, உண்மையான பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது ஷியாம சுந்தர ரூபம், இல்ல ராமச்சந்திர ரூபம், நாராயண ரூபம், விஷ்ணு ரூபம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்வரூபம். பட் நமக்கு வியாபிச்சு இருக்கிறது, ஓ பகவான் இப்படி எல்லாம் இருக்காரா? நம்ம வந்து மரங்களை பார்க்கும்போது இதெல்லாம் பகவானுடைய ரோமங்கள் அப்படின்னு பார்க்கலாம். நதிகளை பார்க்கும்போது, ஓ இதுவும் பகவானுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஓ நம்ம இப்ப பகவானுடைய மத்தியால இருக்கோம். கீழோகங்கள்ல இருக்கும்போது அது எல்லாமே பாதாள லோகங்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக தான். அது ஒரு இன்ஃபேக்ட் 2வது காண்டம், 3வது காண்டம்னு பார்க்கும்போது, அது பகவான் இந்த உலகத்துல எப்படி அவர் வந்து பௌதிக வஸ்துக்களாகவும் அவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கானதுதான். பட் இது வந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எப்படி நமக்கு புரிந்து கொள்ளுதலா இருக்கணும் அப்படின்னா, இதை ஏற்றுக்கொள்ளுதல் தான் நமக்கு புரிந்து கொள்ளுதல். ஓ பகவான் அவருடைய వ్యక్తిத்துவத்துல இப்படி வந்து வியாபித்து இருக்கான்னு நம்ம வந்து ஏற்றுக்கொள்றதுதான் புரிந்து கொள்ளுதல். நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ளுதல்னு சொல்லி புரிந்து கொள்ள பார்த்தோம்னா கஷ்டம் தான். நான் எப்படி சொல்ல எனக்கும் இது வந்து எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஓகே பகவான் இப்படி வியாபித்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் கிடைச்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லி அந்த தகவலை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுதான் புரிதலும் கூட. அவர் எப்படி வியாபித்து இருக்கார் அப்படின்னா அது நமக்கே புரிய ஒரு கஷ்டம் தான். ஏன்னா அச்சிந்த கலுவே பாவா பகவான் வந்து அச்சிந்தியமான ஒரு நபர். அவருடைய வெளிப்பாடுகளை நம்ம புரிந்து கொள்வது கஷ்டம் தான். கிருஷ்ணர் கீதையில மாயாததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, நான் எல்லா இதுலயும் இருக்கேன். ஆனா அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் அதுல இல்ல அப்படிங்கிறார். எல்லாமே என்னிடம் தான் இருக்கு. ஆனா நான் அதுல இல்ல அப்படிங்கிறார். அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இதெல்லாம் பகவான் எல்லா விதமா இருந்தா கூட, எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அவர் அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிறதுமான ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ளலாமே தவிர, பகவான் வந்து அ அவருடைய இந்த விஸ்வரூபம், விராட்ட ரூபம் அப்படிங்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் வைஷ்ணவர்கள் பகவான் வந்து இந்த உலகத்துல வியாபித்து இருக்காருங்கிற புரிதலுக்காக அந்த விராட் ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், படிக்கிறார்களே தவிர, நமக்கு உண்மையான ஸ்மரணம் வந்து பகவானுடைய ராமச்சந்திர ரூபமா இருக்கட்டும், கிருஷ்ண ரூபமா இருக்கட்டும், ஷியாமசுந்தர ரூபமா இருக்கட்டும், அந்த மாதிரியான சச்சித்தானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எனிவே 2வது காண்டம் வரும்போது இந்த விஷயங்கள் பத்தி நான் சில விஷயங்கள் இன்னும் டீடைலா பேசுறேன்.
வரும். கூடிய சீக்கிரத்துல அதுவும் வருவோம். ஒரு வகுப்பு வரும்போது இன்னும் அத விளக்கமா பேசலாம். இது ரொம்ப பகவான் வந்து எல்லாமா ஷார்ட்டான ஒரு இருக்காரு. ரிப்ளை. அதுதான் அவருடைய விராட் ரூபம் இல்லையா பிரபு? ஓகே பிரபு. எஸ், எஸ், ஆனா எஸ். நம்ம டீட்டெயிலான ஸ்மரணம் இது நம்ம பண்றது வந்து வந்து வரக்கூடிய வகுப்புல அவருடைய நம்ம ஸ்ரவண பார்க்கலாம். சுந்தர வடிவத்தை ஸ்மரணம் பண்ணணும். அப்படிதான் இல்லையா? எஸ், எஸ், எஸ். ஓகே பிரபு. நன்றி. நன்றி. எஸ் மேரி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஓகே. ரொம்ப சந்தோஷம். அடுத்து வரக்கூடிய வகுப்புல நம்ம மீண்டும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। Thank you, Prabhuji. Namaskaram, Prabhuji. Thank you, Prabhuji. Hare Hare Krishna, Krishna. Prabhuji. Thank you, Prabhuji. Hare Hare Krishna. Krishna, Namaskaram, Prabhuji. हरे Hare कृष्णा। Krishna. हाँ, Namaskaram. Hare Krishna, Hare Prabhuji. Krishna, Prabhuji. Hare Krishna. Thank you, Prabhuji. Thank you, Hare Prabhuji. Krishna. Thank you. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you. Thank you. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you, All all Mataji. Mataji. Hare Krishna. Thank you. Thank you. Hare Hare Krishna. Krishna. Thank you. All Thank Mataji. you. Hare All Krishna, Krishna. all Hari Mataji. Bol. Hari bol, Hari bol. 3 times Hare Hare Krishna. Krishna சொல்லிக்கலாம். Hare Krishna, Hare Krishna, Krishna, Hare Krishna, 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 Hare Krishna, Krishna, Hare Hare Hare. Krishna, Hare Krishna Krishna, Krishna, Hare Hare Hare. Rama, Hare Hare Rama, Rama, Rama Rama Rama, Rama, Hare Hare Hare, Hare. Krishna Hare Krishna, Krishna, Hare Hare Hare, Krishna, Hare Krishna Rama, Krishna, Hare Hare Rama, Hare. Hare Rama, Hare Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare Hare, Rama, Hare Krishna, Krishna Hare Mataji. Rama Rama Hare Hare. Hare Krishna. Hare Krishna. Hare All Krishna, Mataji. Hare Mataji. Krishna. Thank you, Hare Mataji. Leave ஆயிக்கலாம். Hare Krishna. Thank you, all. Hare Hare Krishna. Krishna. Krishna, Mataji. Hare Krishna, Hare Krishna. Hare Krishna, Mataji.